இந்திய ஆடவர் கிரிக்கெட்ல அண்மை காலமா சில அதிரடி மாற்றங்களை நாம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்படும் போது யாருமே எதிர்பார்க்காத வகையில சுப்மன் கில்லோட பெயர் அதுல இடம்பெறாம போச்சு. அதனாலேயே அந்த விஷயம் டாக் ஆஃப் தி டவுனாவும் மாறுச்சு. ஆனா சைலண்டா இன்னொரு வீரரும் அங்க ஓரம் கட்டப்பட்டிருந்தாரு. இவர் எந்த தப்புமே பண்ணலையே, ஏன் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு நிறைய பேர் அவருக்கு ஆதரவாகவும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுதான் ஜிதேஷ் சர்மா. ஏன்னா இஷான் கிஷன் இவரை விட ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு டொமஸ்டிக் கிரிக்கெட்ல. அதனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு பிசிசிஐ முடிவு பண்ணி அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான் அப்படின்னு ஒரு பக்கம் பார்க்கப்படுது. இதற்கு அடுத்தபடியா இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷப் பண்ட் வந்து நியூசிலாந்துக்கு எதிராக இந்தியா விளையாடக்கூடிய ஒரு நாள் தொடர்ல இடம்பெற மாட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. ரிஷப் பண்ட் மாதிரியான ஒரு தலை சிறந்த வீரருக்கு ஒரு நாள் அணியில இடமில்ல அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இது எதற்காக இந்த விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னா, இந்திய கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனிக்கு முன் மகேந்திர சிங் தோனிக்கு பின் அப்படின்னு ரெண்டு வகையா பிரிக்கலாம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இந்திய கிரிக்கெட்டை மட்டும் இல்ல, இந்திய கிரிக்கெட்டோட விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற பொசிஷனையுமே நம்ம வந்து தோனிக்கு முன் தோனிக்கு பின் அப்படின்னு தான் பிரிக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா தோனி விளையாடின காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து மெயின் விக்கெட் கீப்பரா இருப்பாங்க. அவருக்கான செகண்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனா ஒரு பக்கம் தினேஷ் கார்த்திக், பார்த்திவ் பட்டேல், விருத்திமான் சாஹா இந்த மாதிரியான வீரர்கள் இடம்பெற்றாங்க. தோனியோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இந்திய கிரிக்கெட்ல ஒரு நிரந்தர விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறதே இல்லாத ஒரு சூழல் தான் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ரிஷப் பண்ட் தான் வந்து இந்திய அணியில 3 வகையான ஃபார்மேட்டுக்கும் விக்கெட் கீப்பரா இருப்பாரு அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் சொல்லப்பட்டது. ஆனா அவரோட ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அந்த சூழல் அப்படியே மாறி இருக்கு. இந்த ஆக்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயாச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா டிசம்பர் 30 2022 இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. அதற்கு அப்புறமா ரிஷப் பண்ட் விளையாடின போட்டிகளோட எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சுக்கிட்டே வருது. அதுவும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவர் விளையாடக்கூடிய ஃபார்மேட்டே வந்து குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கறத நம்ம இங்க முக்கியமா பார்க்க வேண்டிய ஒண்ணா இருக்கு. ஏன்னா ரிஷப் பண்ட்டுக்கு வந்துட்டு எல்லா டீம்லயும் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. அதாவது ஒரு நாள் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணா வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா T20ல வாய்ப்பு கிடைக்கும். அதுக்கப்புறம் டெஸ்ட் டீம்லயும் வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஆனா வந்து பிளேயிங் லெவன்ல அவர் இடம்பெறாரா அப்படிங்கிற கேள்வி வந்து அண்மை காலமா எழுந்துட்டே இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இப்ப இந்தியா வந்துட்டு தென்னாப்பிரிக்காவிற்கு எதிராக ஒரு 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் விளையாடினாங்க. அந்த போட்டியில KL ராகுல் வந்து கேப்டனா நியமிக்கப்படுறாரு. ஏன்னா சுப்மன் கில்லுக்கு வந்து ஒரு இன்ஜுரி, அதனால அவர் விளையாட முடியாதுங்கனால KL ராகுலுக்கு கேப்டன்சி கொடுக்கப்படுது. அந்த அணியில வந்து செகண்ட் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாகவும் இந்திய அணியோட துணை கேப்டனாகவும் ரிஷப் பண்ட்டுக்கு வந்து பொறுப்பு வழங்கப்படுது. ஆனா 3 போட்டிகள் கொண்ட தொடர்ல ரிஷப் பண்ட் விளையாடின போட்டிகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 0. அதாவது ஒரு போட்டியில கூட அவருக்கு வந்து வாய்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படல. இந்த சூழல்ல தான் பார்த்தோம் அப்படின்னா T20க்கான உலகக்கோப்பை இந்திய அணி வந்து அறிவிக்கப்படுது. அதுல ரிஷப் பண்டோட பெயரே இடம்பெறல. இது வந்து பெரிய அளவில் ஷாக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. ஏன்னா அண்மை காலமாகவே வந்து T20ல ரிஷப் பண்டோட பெயர் இடம்பெறாதது வந்து ஒரு சாதாரண விஷயமா தான் மாறிட்டு வருது. ஏன்னா இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜிதேஷ் சர்மா வந்து இந்தியாவுக்காக விளையாடிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது ரிஷப் பண்டோட தேவையே நமக்கு இல்லையே அப்படின்னு பிசிசிஐ வந்து கருதுறதா ஒரு பக்கம் தகவல்கள் வெளியாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து ODIக்கு ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ், T20க்கு ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ், அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படின்னு பிரித்து 3 விதமான டீமை உருவாக்கணும். இந்த 3 ஃபார்மேட்லையும் விளையாடக்கூடிய வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானிங்லையும் பிசிசிஐ போயிட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாச்சு. இதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஜெய்ஷ்வால் வந்து என்னதான் வந்து எல்லா ஃபார்மேட்லையும் நல்லா விளையாடக்கூடிய வீரராக இருந்தாலும் அவருடைய பெயர் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட் அணின்னு வரும்போது மட்டும்தான் வந்து வாய்ப்பு கிடைக்குது. T20ல அவர் அதிரடியாக விளையாடக்கூடிய வீரராக இருந்தாலும் அவருக்கு வந்து வாய்ப்பு மறுக்கப்பட்டுட்டு வருது. அதே மாதிரி ஒரு நாள் தொடர்லையும் வந்து ரோஹித் சர்மா விளையாடுறாரு அப்படின்னா அவர் கூட ஓப்பனிங் பண்றதுக்கு இவருக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படும் போது தான் திடீர்னு வந்து சுப்மன் கில்லை கேப்டன் ஆக்கி அவருக்கு வந்து அந்த ஓப்பனிங் ஸ்லாட்டை கொடுத்தாங்க. அதனால வந்து ஜெய்ஷ்வாலோட பெயரும் வந்து இடம்பெறது சிக்கலா இருந்தது. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்கும்போது தொடர்ச்சியா 3 ஃபார்மேட்லையும் விளையாடக்கூடிய வீரர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பும்ராக்கு வந்து 3 ஃபார்மேட்லையும் விளையாட வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனா அவருக்குமே வந்து ஒரு சீரீஸ் விளையாடுவார், அதுக்கப்புறம் ரெஸ்ட் கொடுப்பாங்க, ஏதாவது ஒரு சீரீஸ்ல விளையாடுவார், திரும்ப ரெஸ்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி முக்கியமான போட்டிகளை விளையாடக்கூடிய வீரராக தான் பும்ரா இருக்காரு. மற்றபடி இவங்களை தாண்டி பார்த்தோம்னா ஹர்ஷித் ராணா மட்டும்தான் இந்தியாவுக்கு வந்து 3 வகையான ஃபார்மேட்லையும் விளையாடக்கூடிய வீரராக கன்சிஸ்டண்டா இந்த வருஷம் ஃபுல்லா இருந்திருக்காரு அப்படிங்கிறதும் நம்ம இங்க பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்போ மறுபடியும் அந்த ரிஷப் பண்டோட சினாரியோக்கே வரலாம். ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வைஸ் கேப்டன் போஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்போ நிச்சயமா அவர் வந்து பிளேயிங் லெவனில் இடம்பெறுவார் அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதியான ஒன்றா தான் பார்க்கப்பட்டது. ஆனால் அது எல்லாத்தையுமே உடைச்சு அவருக்கு வந்து ஒரு போட்டியில் கூட விளையாட வாய்ப்பு தரல. இதே கேள்விதான் இப்போ வந்து T20 உலகக்கோப்பைக்கான இந்திய அணி அறிவிக்கப்படும் போதும் அக்ஷர் பட்டேலுக்கு வந்து வைஸ் கேப்டன் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங்கை கொடுத்துருக்காங்க. அன்லஸ் அதர்வைஸ்
இந்தியாவோட பிளேயிங் லெவனில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும், நமக்கு வந்து ஒரு சுழற்பந்து ஆல்ரவுண்டருக்கு பதிலாக நம்ம வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபாஸ்ட் பவுலரை ட்ரை பண்ணலாம், 3 ஃபாஸ்ட் பவுலர் வச்சு ஒரு போட்டியில் போகலாம் அப்படின்னா அவங்க ட்ராப் பண்ணக்கூடிய முதல் வீரராக வந்து அக்ஷர் பட்டேல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்போ வைஸ் கேப்டன் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்ணுறோன்னா அவர் வந்து கேப்டனுக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்காக தானே கிரவுண்டில் இருக்க போகிறாரு. ஸோ அவரே இல்லாமல் ஒரு மேட்ச் விளையாடுறது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பப்படுது. ஆனால் இதற்கான பதிலாக தான் முதல்லையே வந்து ரிஷப் பண்ட்டுக்கு டீமில் வந்துட்டு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் பிளேயிங் லெவனில் வாய்ப்பு கொடுக்காத ஒரு விஷயத்தை வந்து இந்தியா இதற்கு முன்னாடியே பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்றா தான் வந்து ஃபியூச்சரில் இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரிஷப் பண்ட்டுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னு பார்த்தா, ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாக யார் அந்த இடத்துக்கு வரப்போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் நிச்சயமாக வரும்ல. அவருக்கு பதிலாக இன்னொரு இடதுகை ஆட்டக்காரர் வந்துட்டு ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர் ஆப்ஷனாக ஓடிஐ அணியில் இடம்பெறுவார் அப்படின்னு சொல்லப்படுது. அது வேறு யாரும் இல்லை, இஷாந்த் கிஷன் தான். ஏன்னா இஷாந்த் கிஷனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் பயங்கர டாமினேட்டாக விளையாடிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து இந்திய அணியில் மீண்டும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இஷாந்த் கிஷன் கடைசியாக இந்திய அணிக்காக விளையாடினது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 2023 ஒரு நாள் உலகக்கோப்பை நடந்ததில்ல. அப்போ அக்டோபர் மாதம் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் அவர் விளையாடி இருந்தார். அதுக்கப்புறம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அவர் வந்து ரெகுலராக இல்லை அப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அவரை வந்து பிசிசிஐ தங்களோட அந்த ஒப்பந்த வீரர்களுக்கான பட்டியல் இருக்குல்ல அதுலேருந்தே வந்து நீக்கி இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அந்த ப்ராசஸ் எல்லாம் அவர் கோத்ரோ பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தெல்லாம் வெளியே வந்து இப்போ ஒரு ஆண்டாக வந்து நல்லா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் எங்கெல்லாம் போட்டி நடக்குதோ எல்லா போட்டியிலையும் வந்து ஜார்க்கண்ட் அணிக்காக விளையாடுறது அப்படிங்கிற ஒரு கால் எடுத்து அங்கே பெர்ஃபார்ம் பண்ணனால தான் அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் ரிஷப் பட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவருமே வந்து ஒரு நாள் கிரிக்கெட் விளையாடி ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிறதான் ஒரு உண்மை. ஏன்னா இவர் கடைசியாக விளையாடினது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா அதே 2024 இவரும் வந்துட்டு ஒரு நவம்பர் மாதம் அந்த மாதிரி வந்து விளையாடி இருக்காரு. கிட்டத்தட்ட ஓராண்டா இவருக்கும் வந்து ஒரு நாள் அணியில் வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியா வந்து இப்போ இந்த வருடம் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி விளையாடினாங்கல்ல, அதற்கான இந்திய அணியிலேயும் வந்து ரிஷப் பண்டோட பெயர் இடம்பெற்றிருந்தது. ஆனால் அவர் வந்து விளையாடல. கேட்டதுக்கு அவருக்கு முதல்ல வந்து ஃபீவராக இருக்குது, டீம் கூட அவர் கண்டினியூஸாக ட்ராவல் மட்டும் பண்ணிட்டு இருக்காரு, நல்லா ஆனதுக்கப்புறம் விளையாட வைப்பாங்க அந்த மாதிரிலாம் தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஆனால் ஒரு போட்டியில் கூட அவருக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கல. அதற்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து சீரீஸில் வந்து விளையாடுறாரு. அங்கே அவருக்கு ஒரு மேஜர் இன்ஜுரி ஏற்படுது. அதனால அவருக்கு வந்து அடுத்த போட்டிகளில் விளையாடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போகுது. இப்போ அந்த இன்ஜுரியிலேருந்து அவர் மீண்டு வந்துட்டார். அதனால தான் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் பிளேயிங் லெவனில் அவரோட பெயர் வந்து இடம்பெறலை. ஸோ இப்படி நல்ல திறமையான வீரர்களை தொடர்ச்சியாக வந்து இந்த மாதிரி புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிற கேள்வி ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அவங்கள விட நிறைய திறமையான வீரர்கள் இந்திய அணியில் இருக்காங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணுமே. இப்போ இஷாந்த் கிஷனுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுல என்ன தவறு? அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறவங்க மேலேயும் பிசிசிஐக்கு ஒரு கண்ணு இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து இந்திய அணியில் வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டிய சூழலும் இருக்குது அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. ஆனால் 3 வகையான கிரிக்கெட்டுக்கு 3 வகையான டீம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து சாத்தியம் அப்படிங்கிறதும் இங்கே வந்து முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக வந்து இந்த வீரர்கள் இந்த ஃபார்மேட் மட்டும்தான் விளையாடுவாங்க அப்படின்னு ஸ்டாம்ப் பண்ணி வைக்கும்போது அதுக்கான பேக்கப் ஆப்ஷனாக வந்து திடீர்னு ஒரு வீரரை உள்ளே கொண்டு வர வேண்டிய சூழல் உருமானா அவங்களுக்கு டீமுக்குள்ளே அடாப்ட் பண்ணி அந்த கேமுக்கு இல்லை ஃபாரின் கண்ட்ரிஸ் போய் விளையாடும் போது அது வந்து பாசிபிளாக இருக்குமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வி இருக்குது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ச்சியாக இந்தியா வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டில் சொதப்பிட்டு வராங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். குறிப்பாக கௌதம் கம்பீர் இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளராக வந்ததுக்கு அப்புறமா இந்தியா ஜெயிச்ச போட்டிகளோட எண்ணிக்கையை விரல் விட்டு எண்ணலாம். அதுவும் இந்தியா ஹோம் கிரவுண்டில் ஜெயிச்ச போட்டிகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சொற்பமான ஒன்றா தான் இருக்குது. தொடர்ச்சியாக வந்து ஹோம் கிரவுண்டில் இந்திய அணி தோல்வியை தழுவிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவர் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா 2 WTC சைக்கிள் நடந்தது. அந்த 2 WTC சைக்கிள்லையுமே இந்திய அணி வந்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறி இருந்தாங்க. கப்பு ஜெயிச்சாங்க ஜெயிக்கல அப்படிங்கிறது செகண்டரி. ஆனால் இந்த 3வது சைக்கிள் வந்தப்பவுமே வந்து இந்தியா அந்த சமயத்தில் வந்து டாப் பொசிஷனில் இருந்தாங்க. அந்த நியூசிலாந்துக்கு எதிரான சீரீஸில் ஒயிட் வாஷ் ஆனது அப்படிங்கிறது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய பாதகமாக அமைஞ்சிருந்தது. அதனால தான் அவங்களால வந்து இறுதிப் போட்டிக்கு போக முடியாத சூழலும் உருவாகி இருந்தது. அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா சீரீஸில் அடி வாங்கினது அப்படின்னு இந்தியாவோட தோல்வி பட்டியல் நீண்டுகிட்டே இருக்குது. இதற்கு வந்து வீரர்களோட தேர்வு அப்படிங்கிறதுல கவனம் செலுத்துறது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தலைமை பயிற்சியாளரை மாற்றணும். குறிப்பாக வந்து இப்போ வீரர்களை நீங்கள் வந்து 3 ஃபார்மேட்டுக்கு 3 பேர் 3 செட் பிளேயர்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் ஏன் வந்து பயிற்சியாளரை கூட அந்த மாதிரி 2 வகையாக பிரித்து வைக்கக்கூடாது? அதாவது ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு ஒரு பயிற்சியாளர், ஒயிட் பால் கிரிக்கெட்டுக்கு ஒரு பயிற்சியாளர். அப்புறம் ரெட் பால் கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது அதற்கு கண்டிப்பாக கௌதம் கம்பீர் சூட்டபிளான பர்சன் கிடையாது. அதனால் அவருக்கு பதிலாக வேற யாரையாவது கொண்டு வாங்க அப்படின்னு பல காலமாகவே குரல்கள் வந்து எழுந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதற்கு பதில் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது கௌதம் கம்பீருக்கு பதிலாக லக்ஷ்மணை
வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு மாதிரி பிசிசிஐ முடிவு பண்ணி அதற்காக விவிஎஸ் லக்ஷ்மன் கிட்டேயும் போய் பேசியிருக்காங்க. ஆனால் விவிஎஸ் லக்ஷ்மன் அந்த ஆஃபரை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதனால இப்போதைக்கு, அதாவது இன்னும் சில காலங்களுக்கு வந்து இந்திய அணியோட தலைமை பயிற்சியாளராக 3 ஃபார்மேட்டுக்கும் கௌதம் கம்பீர் தான் இருப்பார் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு முடிவு அப்படிங்கிறது ஒரு வீரரை மன அழுத்தத்துக்கு ஆளாக்கும் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா நீண்ட காலமாக வந்துட்டு டீமில் இருந்துட்டு அதுவும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பேட்ஸ்மேனாகவும் விக்கெட் கீப்பராகவும் அணிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண ஒருத்தருக்கு அடுத்தடுத்த போட்டிகளில் வாய்ப்பு மறுக்கப்படுறது அப்படிங்கிறது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் பிசிசிஐயும் தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீரும் தான் சொல்ல வேண்டியதாக இருக்கும்.